ஜேக்கப் ஃபர்ட்டோட நேம் சிஎம் பங்கோட ரிட்டர்ன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிக் ஃப்ளேர் இப்போ வரைக்கும் இந்தியன் டீமுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளே பண்ணியிருக்காரு. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஷின்ஸ்கே நாகமோராலேருந்து லோகன் பால் எல்ஏ நைட்லேருந்து ஸோ நிறைய ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பற்றின இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம்லேருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் லாஸ்ட்டாக வந்து 2013க்கு அப்புறமா மேஜர் ஐசிசி கப்பை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க சொல்லணும். லாஸ்ட்டாக வந்து 2013 நம்மளுடைய எம்எஸ் தோனி வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா டபிள்யூடி சைட்லேருந்து இந்தியா சைட்லேருந்து எந்த ஒரு வேர்ல்டு கப்பும் பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியல. வேர்ல்டு கப்புன்னு சொல்கிறத விட ஐசிசி ட்ராஃபிஸ் எதுவும் வின் பண்ண முடியல. ஸோ இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா, பும்ரா எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவங்க வின் பண்ணதை பற்றி நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி கப்பு வாங்கும்போது நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து ஒரு மொமெண்ட் பண்ணிட்டு போவார்ல, ஒரு மொமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த போவார்ல, ஆக்சுவலி அதோட கிரெடிட் வந்து நம்ம ரிக் ஃப்ளேருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது ரிக் ஃப்ளேரோடமும். அண்ட் ஆல்சோ அது ரிலேட்டட் ரிக் ஃப்ளேரே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ரிக் ஃப்ளேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேக் அ பேஜ் அவுட் ஆஃப் மை புக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஊன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் சொல்லியிருக்காரு. இந்த பேஜை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கோங்களான்ற மாதிரி நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா பிறகு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் செகண்ட் இந்தியன் டீமுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா கன்க்ராச்சுலேஷன் கொடுத்துடலாம். நாளைக்கு நடக்கப்புற மண்டே நைட் ராவோட மேட்ச் கார்டு எல்லாமே வந்து அப்கமிங் ஈவினிங்கில் வீடியோ வந்துடும். அது ரிலேட்டட் பார்த்துடலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கான நேரத்தில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூசிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம கெரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போகிறாரு நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸை. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் வந்து நம்மளுடைய கெரியன் கிராஸுக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் நடந்திருக்கும். அதில் வந்து கெரியன் கிராஸ் வின் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஇடபிள்யூ கிராண்ட் ஸ்லாம் ரிலேட்டட் தான். ஏஇடபிள்யூ அவங்களுடைய கிராண்ட் ஸ்லாம் பேப்பரை பற்றின ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 நடத்த போகிறாங்க. அதுவும் நியூயார்க்கில் ஆர்த்தூர் ஷே ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகிறாங்க. நியர்லி வந்து ஒரு பிக் அரினால தான் வந்துட்டு ஏஇடபிள்யூ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த ஷோ வந்து புக் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ ஜில்லா ஃபாட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. சோலோ சிக்காவை வந்து கையில் ரேப் பார்த்திங்கன்னா சுற்றுவார்ல, அந்த சுற்றுறதை வந்து கட்டவரில் வர சுற்றிட்டு அதை ஒரு போஸ்ட்டாக போட்டு ஒன் டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி அந்த இடத்துல வந்து பிளட் லைன்ற ஒரு சிம்பிளை காட்டி கீழே தம்ஸ்அப்பை வந்து தம்ஸ்அப்புக்கு பதிலாக தம்ஸ் டவுன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுத்து நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு வேளை இருக்குமா? ஏன்னா ரோமன் ரீன்ஸ் சைடு ஒரு கை குறையுது. ரோமன் ரீன்ஸ் ஊசோஸு ஒரு கை குறையுது. ஒரு வேளை இவராக இருக்குமோ? சரி, என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஷின்ஸ்கே நாகமோரா இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்காரு. அவருடைய கெரியரோடைய ஃபேஸில் இருக்கிற நிலையில் இப்போ வரைக்கும் அவர் கெரியரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷின்ஸ்கே நாகமோரா பற்றினா இப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஷின்ஸ்கே நாகமோரா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் நம்ம அப்டேட்ஸில் சொல்லியிருந்தோம் அவர் வந்து UFC 303 இருக்க போகிறாருன்ற மாதிரி. அவரும் பார்த்திங்கன்னா இருந்திருந்தார். அவர் இருந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வின்னும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஷின்ஸ்கே நாகமோரா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் கான்சிக்யூட்டிவாக ஒரு 8 இயர்ஸாக இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸில் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் டபிள்யூடபிள்யூக்காக. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காக நிறைய ட்ரீம் பண்ண வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை தான் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பேஷனை நான் வந்து ஷோ அப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் டபிள்யூடபிள்யூக்கு. பட் என்னால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. நான் கீப் ஸ்டில் சேலஞ்சிங் அண்ட் கீப்ஸ் சேலஞ்சிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போயுமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷின்ஸ்கே நாகமோரா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களே, நம்ம சேனலோட லோகோவும் பார்த்திங்கன்னா பேனரும் மாற்றிருக்கோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஹானஸ்ட் ஒப்பீனியனே சொல்லிடுங்க. நல்லா இல்லைன்னு சொன்னால் வருத்தம்லாம் பட மாட்டேன். அதை விட கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ண பார்ப்பேன் ஒழிய வருத்தம்லாம் பட மாட்டேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். பொய்ன்ற மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த நியூஸை கேட்டோன்னே எனக்கு அப்படி தான் வருது. இப்போ வரைக்கும் டோனி கான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. நியூஸ் சேனலில் வேறு சேனல் ஒன்றும் கிடையாது. ஃபாக்ஸோட சேனலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நம்மளோட டோனி கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, 500 மில்லியன் ப்ளஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோவை அட்டன் பண்ணியிருக்காங்களாம் இந்த வருஷம். அதுவும் அவங்க 110க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஈவெண்ட்ஸ் நடத்தியிருக்காங்க, ஏஇடபிள்யூ ஈவெண்ட்ஸ். அதில் வந்து இப்போ வரைக்கும் 500 மில்லியன் ப்ளஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்க லைவ் ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோனி கான் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஸோ இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பார்த்துக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக வந்து பேசுங்க மக்களே. அதான் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. சரி, ரைட்டு விடுங்க, நீங்கள் பார்க்குறதே பெருசு, இதில் கமெண்ட் பண்ணுன்னு உங்களை வேறு சொல்லிக்கிட்டு. ஆல்சோ வந்து நம்ம ஜேக்கப் ஆட் ரிலேட்டட் அப்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ ஜேக்கப் ஆட் ரிலேட்டட் பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ WWE இப்போ வரைக்கும் சீசர் சிக்கோவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து காப்பிரைட் ஃபைல் பண்ணி ட்ரேட்மார்க் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அந்த நேம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆட்டுக்காக தான் WWE சைட்லேருந்து வாங்கினாலாமா. பட் வாங்கினாலும் கூட இப்போ வரைக்கும் WWE லாஸ்ட் மினிட்ல இந்த நேம் வேணாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ காலப்போக்கில் இதை கொண்டு வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் WWE இதை வந்து ஜேக்கப் ஆட்டுக்காக தான் வாங்கினாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து சோலோசிக்காவுக்காக வாங்குறாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இது வந்து இந்த நேம் வந்து ஜேக்கப் ஆட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் காப்பிரைட் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம AEW சைடே போயிடலாம். ஸோ ஏன்னா அந்த மனுஷன் அப்படி பேசி வச்சுருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ AEW இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்சர்வர் ரேடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அப்பியரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கம்பெனி ரேட்டிங்ஸ் பற்றி அதில் வந்து நம்மளுடைய டோனி கான் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நாங்கள் வந்து AEW வந்து நாங்கள் குட் ஷோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து எங்களோட காம்படேட்டரான WWE தான் மென்ஷன் பண்ணுறாரு. நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு மீடியா ரைட்ஸ் டீலிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக நடக்க வேண்டியது எல்லாமே வந்து ப்ராப்பராக போகுதுன்றதை அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்கு ஏற்றாப்புல காம்படிஷன் நாங்களும் கொடுக்குறோம், அவங்களும் கொடுக்குறோம். நீங்கள் எங்கடா காம்படிஷன் கொடுக்குறீங்க? ட்ரெண்டிங் ஆகணும்னா 4 WWE நம்ம மென்ஷன் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு காம்படிஷனா? சரி, ரைட்டு விட்ருங்க, நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய டோனி கான் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். ஸோ டோனி கான் வந்து மெயின் ஃபேஸாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இப்போ வரைக்கும் WWE மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நிறைய டிவி ஷோஸோடைய ரேட்டிங்ஸை வந்து நாங்கள் கொண்டிருக்கோம், நிறைய டிவி ஷோஸே அழிச்சிருக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன ரேட்டிங்ஸ் அழிச்சிங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நியூஸஸ் அப்படி. ஏன்னா வந்து நிறைய எம்டி அரினாஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிக்கெட்ஸ் வேக்கேட் ஆனது, அது மட்டும் இல்லாமல் நான் சேனல் ஆரம்பித்த புதுசுலலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்துச்சு. டோனி கானே வந்து டிக்கெட்ஸை வாங்கி அவரே வந்து ஃப்ரீயாக டிக்கெட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு ப்ரோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ரோன்லாம் சொல்ல, இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எம்டி அரினா அவரே டிக்கெட்டை வாங்கி இது பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங்ஸ் விஷயம், அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் AEW சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் AEW நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் அந்த மாதிரி தான் நியூஸஸ்லாம் எனக்கு கீழாச்சு. ஏன்னா என்னால் ஃபுல் ஃபோர்ஸ்டாக AEW பற்றி பேச முடியாது. ஏன்னா நான் AEW பார்க்குறதும் கிடையாது, நான் அதை லிசன் பண்ணுறதும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் WWE பற்றி ஏதாவது WWE குறை ஏதாச்சும் WWEல இருந்தால் நான் ஃபுல்லாக ஹானர் பண்ணலாம். ஏன்னா WWE ஷோ ஃபுல்லாக அவுட் ஆஃப் வாட்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம WWE பற்றி எது வேணாலும் பேசலாம். பட் AEW பற்றி என்னால் பேச முடியாது. ஏன்னா நான் ஃபுல் ஃபோர்ஸ்டாக பார்க்குறதும் கிடையாது. ஸோ அவங்க வீக்லி ஒரு ஷோ கூட பார்க்குறது கிடையாது. நம்ம இங்கே WWE செய்து ரா, NXT, ஸ்மாக்டவுன்லாம் பார்த்துருவோம். NXT பார்க்கலன்னா கூட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சிருவோம். பட் இருந்தாலும் AEW இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ 500 மில்லியன் ப்ளஸ் பீப்புள் அட்டண்டன்ஸ் வந்து அவங்களோட லைவ் ஈவெண்ட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸே வரலன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. பட் ஆல் இன் பேப்பர் நல்லா தான் நடத்தியிருந்தானுங்க. அந்த யூகேல நடத்தியிருந்தாங்க போன வருஷமாக 2022 தெரில. ஸோ நல்லா தான் நடத்தியிருந்தாங்க. நியர்லி 50,000 ப்ளஸ் ஆடியன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ரைட்டு. இப்போ வரைக்கும் டோனி கான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எந்த ஷோவை அழிச்சார், எந்த ரேட்டிங்ஸை போட்டு பொழந்தாருன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி இந்த அப்டேட் நிறைய தேவையில்லாமல் பேசிட்டோன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். ஸோ மெயின் அப்டேட்ஸில் பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுடைய CM Punkோட இன்ட்ரிங் ரிட்டர்ன். ஸோ CM Punk அவரோட இன்ட்ரிங் ரிட்டர்னை எப்போ கொடுக்க போகிறாரு? ஸோ ப்ராபபிளி இது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட CEO-வான நம்மளுடைய ஸ்னாப்ரோ ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட போட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ WWE இப்போ வரைக்கும் நம்ம CM Punkை வந்து மேபி ப்ராபபிளி சம்மர் ஸ்லாம்குள்ளே பார்க்கலாம்ன்றதை பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் CM Punkை வந்து லாஸ்ட் நைட் அந்த ஸ்மாக்டவுனில் வந்து ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணி சீரியஸ் ஆக்கியிருந்த மாதிரி காட்டியிருந்தாங்கல்ல. ஸோ ப்ராபபிளி அவர் வந்து சம்மர் ஸ்லாம் வர கூட இன்னும் இங்கே ரெக்கவரி ஆக போகிறாரான்றதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா WWE இதை கொஞ்சம் டெட்லியஸ்ட் இன்ஜுரியாக தான் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சம்மர் ஸ்லாமுக்கு 1 மாதம் இருக்குது, நியர்லி 1 மந்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த 1 மந்த் இருக்குது. ஸோ WWE என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ப்ராபப்ளி அவர் வந்து ஸ்டில் கிளியரன்ஸாக இருக்காருன்றத WB எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. அண்ட் ஆல்சோ அவர் சம்மர் கம்ப்ளீட் பண்ணுவாரான்றதே கொஸ்டின் மார்க் தான்ன்ற மாதிரி நம்மளுடைய ஃபைட் புல் சிலை பற்றின பிறகு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் அப்டேட்டாக நம்மளுடைய LA Knightடையும் நம்மளுடைய லோகன் பால் ரிலேட்டட் நம்மளுடைய ஹல்க் ஹோகன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹல்க் ஹோகன் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் கீடா ரெஸ்லிங்காக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய 2 டைம் ஹால் ஆஃப் ஃபேமர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு LA Knight பற்றி பேசியிருக்காரு. ஸோ LA Knight வந்து அவர் வந்து ஒரு போட்டுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோட் இல்லைங்க, போட்டு, கப்பலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னத்த கப்பலாக மென்ஷன் பண்ணாருன்னு எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரீட் பண்ணும்போது தான் எனக்கும் தெரிஞ்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கப்பலில் எந்த ஒரு ஹோல்ஸும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கவர்டாக வந்து அந்த போட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லான்ச் பண்ண வேண்டிய டைம் வந்து கரெக்டான டைமாக இருக்கணும். கரெக்டான டைமும் பிக்கான டைமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரைட்டான ஆப்போனண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா கம்பேட் பண்ணணுன்றதை வந்து நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. நீட்டாக கவிதை மாதிரி சொல்லியிருக்காருங்க மனுஷன். சரி, ரைட்டு விட்டுருங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய லோகன் பால் ரிலேட்டடும் பேசியிருக்காரு. ஸோ லோகன் பாலை பற்றி என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன மனுஷன் இவன், என்ன டேலண்ட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் லோகன் பாலை ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ சைக்காலஜி வைஸ் அது மட்டும் இல்லாமல் அவனோட இன்ஃப்ளூயன்ஸாக அந்த வயசு வந்து நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் என்ன டேலண்ட்டு. ஸோ LA Knightே நான் இப்படி LA Knight அப்படி, லோகன் பால் இப்படி, இவங்க 2 பேரும் ஹெட் டு ஹெட் போனாங்கன்னா அது லாட் ஆஃப் ஃபன் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி 2 பேருமே வந்து டேலண்டான ரெஸ்லர் தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய LA Knight இன்னும் கொஞ்சம் ரெஸ்லிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறான்றது. ஸோ லோகன் பால் சொல்லவே தேவையில்லை, எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஸோ டேலண்டன்றதை விட ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னா அதை வந்து டீப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாரு. பாக்ஸிங்காக இருக்கட்டும், சரி பாக்ஸிங்காக இருக்கட்டும், WWEயாக இருக்கட்டும், ஸோ மற்ற ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை வந்து தன்னவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ப்ராப்ளி கிரெடிட்ஸ் எல்லாம் லோகன் பால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கைஸ். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஐயோ ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி, அப்டேட்ஸ் எல்லாம் நிறையாவே பார்த்துட்டோம். ஸோ மேலும் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிடுங்க கைஸ்.